இயேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, இனி நற்செய்தியின் வழியாக நற்செய்தியாளர் யோவான் இயேசுவை நமக்கு ஒரு நல்ல ஆயராக படம் பிடித்து காட்டுகிறார். யூத மக்களினுடைய வாழ்க்கையிலே, இஸ்ரேல் மக்களினுடைய வரலாற்றிலே இந்த கடவுளை ஒரு ஆயராக பார்க்கின்ற அந்த ஒரு பார்வை இயேசுவை ஒரு ஆயராக பார்க்கின்ற பார்வையோடு பொருந்தி போவதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்கள் அவருடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம், ஆபேலும் காயினும் கடவுளுக்கான பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆபேல் நல்ல கொழுத்த செம்மறியை கடவுளுக்கு நல்லதொரு கனியை கொடுக்கிறார். அதை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் காயின் அப்படி கொடுக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே காயின் ஆபேலை கொலை செய்கிறார். இதனுடைய பின்புலத்தை விவிலிய அறிஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இஸ்ரேல் இனம் ஒரு நாடோடி இனமாக இருக்கின்றது. அவருடைய தலையாய பணி மந்தைகளை மேய்ப்பது, கால்நடைகளை வளர்ப்பது தான். அன்புக்குரியவர்களே, பிற்காலத்திலே அவர்கள் தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நிலத்தை அடைந்தவுடன் கானான் தேசத்தில்தான் அவர்கள் விவசாயம் செய்வதை கற்றுக்கொள்கிறார்கள். எனவே விவசாயம் அவருடைய இரண்டாவது தொழிலாக மாறுகிறது. எனவே தங்களுடைய அந்த வரலாற்று பின்புலத்தில் அவர்கள் அணுகுகின்ற பொழுது விவிலியம் முழுமையிலும் நீங்கள் பார்க்க முடியும், மந்தைகளை மேய்ப்பவர்கள் சற்று மேம்பட்டவர்களாகவும், இதோ இந்த விவசாய தொழில் புரிபவர்களை சற்று அந்த மந்தைகள் தொழில் புரிகின்றவர்களை கீழானவர்களாக காட்டுவதை நாம் முழுமையாக பார்க்க முடியும். நீங்கள் இஸ்ரேல் மக்களினுடைய அந்த இன வரலாற்றிலே, அது மோயிசனாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாமும் மோயிசனும் ஆகச்சிறந்த தலைவர்கள். நம்பிக்கையின் தந்தையாக ஆபிரகாம் பார்க்கப்படுகிறார். இறை சட்டத்தை தொகுத்தவராக மோயிசன் பார்க்கப்படுகிறார். இவர்கள் இருவரும் ஆடு மேய்த்தலை தங்கள் தொழிலாக கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இங்கு இயேசு தன்னையும் அவர்களுக்கு பிடித்த, அவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களுடைய தலையாய பணியான அந்த மேய்த்தல் பணியை மையப்படுத்தி தன்னை ஒரு ஆயராக அவர்களுக்கு உருவகப்படுத்துகிறார். எனவே ஆயராக அவர் ஆடு மேய்த்தாரா என்கின்ற யதார்த்த கேள்விக்கு சொல்வதை விட, ஒரு ஆயன் எப்படி மந்தைகளை காக்கின்ற ஒரு தாவீதின் மகனாக இயேசு அறியப்பட்டதும் இந்த இயேசுவை ஒரு ஆயராக உருவகப்படுத்துவதிலும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. காரணம், கடவுள் தாவீதை அழைத்த பொழுது, கோலியாத்தை வீழ்த்துகின்ற பொழுது, அந்த தாவீது சிறுவன் ஆடு மேய்ப்பவனாக இருக்கிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மேய்த்தல் பணியை அவர்கள் மேன்மையானதாக கருதினார்கள். எனவே அந்த மேன்மையான பணியை மெசியா செய்வதாக உணர்த்த வேண்டும். எனவேதான் இயேசு இங்கு ஒரு நல்ல ஆயராக அறியப்படுகிறார். அந்த ஆயருடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை அடிபணிய செய்பவராக அல்ல, அதற்கான பணிவிடைகளை புரிகின்ற ஒரு ஆயராக, அது முடமானது பொழுது தனது தோளிலே சுமந்து கொள்வதாக, அதோ சினையுற்ற ஆடுகளை கவனமாக கரிசனையோடு பார்க்கின்ற, பரிவோடு பணி நடத்துகின்ற ஒரு ஆயராக, தாவீது தன் திருப்பாடலை கூறுவதைப் போல ஆண்டவரின் ஆயனாக இருக்கிறார் என்கின்ற அந்த சொற்பதத்தை இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே வாழ்வாக்குகிறார். அவர் என்னை நீரிடையே அழைத்து செல்கிறார், பசும்புல் வெளியில் என்னை இளைப்பாற்றுகிறார் என்பதை கூறுவதைப் போல இயேசுவும் தன்னுடைய பணி வாழ்விலே தன்னுடைய மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆயனில்லா மந்தைகள் போல் இருந்தார்கள் என்பதை குறித்து காட்டுகிறார்கள். இன்னும் அந்த ஆடுகள் பசியுற்றிருந்தால் ஆயன் எவ்வளவு கவலை கொள்வானோ, அதுபோல் இந்த மக்களுக்கு நான் உணவளிக்க வேண்டும் என்று உணவை இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதன் வழியாகவும் இயேசு தன்னை நல்லதொரு ஆயராக நிலைப்படுத்தி காட்டுகிறார். அதனுடைய மொத்த வெளிப்பாடாகத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே ஒரு நல்ல ஆயனாக, தன்னுடைய மந்தைகளுக்காக தன் உயிரை கொடுக்கின்ற ஒரு ஆயனாக, விலங்குகள் தாக்க வருகின்ற பொழுது தான் அச்சப்பட்டு ஓடிவிடாமல் தன்னுடைய மந்தைகளை காப்பதற்காக தன் உயிரை பணயம் வைக்கின்ற ஒரு நல்ல ஆயனாக, தன் உயிரை விட மந்தைகளை நேசிக்கின்ற ஒரு ஆயனாக இயேசு தன்னை படம் பிடித்து காட்டுகிறார். இந்த ஆயனினுடைய மந்தையில் இருக்கின்ற நாம் அனைவரும் இந்த ஆயனுடைய குரலுக்கு செவிமடுக்கவும் அழைக்கப்படுகிறோம். எண்ணி பார்ப்போம், இந்த மந்தையில் இருக்கின்ற, இந்த நல்ல ஆயனின் மந்தையில் இருக்கின்ற நீங்களும் நானும் அந்த ஆயனுடைய குணநலன்களை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கிறோமா என்று எண்ணி பார்ப்போம். அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் நாம் அந்த ஆயனுடைய மந்தையில் இருக்கிறோம் என்று சொல்வதில் ஒரு அர்த்தமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நல்ல ஆயன் நம்மை அழைக்கிறார். அவரை போல் வாழ்வதற்கு, அவரை போல் பிறருக்கு நம்மையே கையளிப்பதற்கு, அதற்காக நாமும் நம்மை கையளிப்பதற்கான அருளை
தொடர்ந்து நல்லாயனிடம் வேண்டுவோம். அவர் கருணையோடு நம்மை நல்வழிப்படுத்துவார்.